This video sponsored by BuyMode e-shopping app. நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிரெட் அல்வா செய்ய பற்றி பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிரெட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு நமக்கு தேவையான நமக்கு பிடிச்ச மாதிரி ப்ரெட் எடுத்துக்கலாம். நான் வந்து பேக்கரியில் வாங்கினேன். இந்த ப்ரெட்டை எடுத்து வச்சுக்கின்னு நம்ம ப்ரெட்டு வந்து நமக்கு எவ்வளோ ஆளுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி எடுத்து ப்ரெட்டை எடுத்துக்கணும். இப்போ நான் திட்டமாக ஒரு 10 ப்ரெட்டுக்கிட்ட எடுத்துக்கினேன். இப்போ அதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லில் அதுலேயும் செய்யலாம், இது மாதிரி வானல்லையும் செய்யலாம். ரவுண்டு நெய் விட்டுக்கிறேன். வானலில் நெய் கொஞ்சம் சேர்த்து அதில் ப்ரெட்டை போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ரெட்டை சுற்றி இருக்கிற அந்த ப்ரௌன் கலரில் இருக்குல்ல அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வெறும் இந்த ஒயிட்டை மட்டும் செய்வாங்க. நான் அப்ளை செஞ்சுக்கிறேன். நல்லா வந்து நெய் ஊற்றி அதில் வந்து ப்ரெட்டை போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கினேன். எல்லாத்தையுமே இதேமாரி போட்டு எடுக்கணும். கொஞ்சம் அதை எடுக்கிற பதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌனிஷாக ஆகிடும். ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கலாம். அது கொஞ்சம் வளவளம் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எடுக்கும்போது அது எடுத்து நீங்கள் வெளியில் வச்சு கொஞ்சம் நேரம் ஆற விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி மொறுன்னு ஆகிடும். அந்த பார்க்குறீங்களா, இந்த மாதிரி தான் ஆகிடும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு நைஃப் எடுத்து கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கையாலே நம்ம வந்து நமக்கு தேவையான பீஸ் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதை பீஸாக ஆக்கி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் பீஸாக ஆக்குனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுக்கு தேவையானது பால். நம்ம வந்து இப்போ வந்து மாட்டுப்பால் தான் எடுக்க போகிறோம். மாட்டுப்பால் இல்லை பால் பாக்கெட்டு அதை எடுத்துக்கலாம். நான் மாட்டுப்பால் எடுத்துக்கிறேன். மாட்டுப்பாலை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம காசுறதுக்கு ஒரு கேஸ் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரத்தில் ரவுண்டு பால் நமக்கு தேவையான அளவுக்கு வாட்டரை மிக்ஸ் பண்ணலாம். இல்லாட்டி வெறும் பால் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்னை பொறுத்த அளவுக்கு வெறும் பால் மட்டுமே யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. பாலை மட்டும் நல்லா நம்ம காசி அந்த பால் வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு நம்ம பிச்சு வச்சுக்கிற ப்ரெட்டை பீஸாக எடுத்து நம்ம அதில் போடணும். போட்ட உடனே அது நல்லா வேகும்போது என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே மெல்ட் ஆகி ஒரு மாதிரி கரைய ஆரம்பிச்சிடும். இந்த கரையும் போது நம்ம நல்லா கரண்டி ஒன்று வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ண இந்த மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கிறது வந்து நல்லா ஜூஸியாக அது கூட மிக்ஸ் ஆகி நல்லா கரைய ஆரம்பிக்கும் போது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏலக்காய் தேவை. ஏலக்காய் வந்து ஒரு 2 ஏலக்காவை நல்லா ஏலக்காய் பவுட்ரு இருந்தால் பவுட்ரு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏலக்காவை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நெய்யை நசுக்கி அதில் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து கேஸ் அடுப்பில் வச்சு நீங்கள் செய்யணும். நான் வீடியோஸ்க்காக உங்களுக்கு தெரியணுன்றதாக எடுத்து வச்சு நான் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான சுகர், நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து ஒயிட் சுகரை யூஸ் பண்ணுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதுக்கு தேவையானது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கிறிஸ்பியாக அது வந்து நல்லா நசுக்கலாம் வந்து ரொம்ப முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா நசுக்கினா தான் நல்லா மெல்ட் ஆகும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து அதில் என்ன பண்ணுறீங்கன்னா நெய் விட்டு அந்த நெய்யை வந்து நீங்கள் நல்லா ஹீட் பண்ணி எண்ணெய் மாதிரி ஆகும்ல நெய், அப்போ உருகணும். அதில் என்ன பண்ணுறீங்க தேவையான அளவு முந்திரி பருப்பு, தேவையான அளவு வந்து திராட்சை 2த்தையும் அதில் போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா அதை வறுத்து எடுத்துக்கிட்டு வந்து இந்த ப்ரெட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற ப்ரெட்டில் வந்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான யாருக்கு நெய் எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நெய் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அதில் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ப்ரெட்டு அந்த நம்ம அடி பிடிக்காமல் இருக்கும். அப்புறம் மீது எடுத்து நம்ம நல்லா வந்து அதை ஸ்கிப் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. என் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.